ஆனா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா 43வது வசனம். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினா. அப்பா, வானத்திலிருந்து தோன்றி பிதா பாருங்க, ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஹிஸ் சன், ஆல்வேஸ் கனெக்டட். அந்த குமாரனோடு ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறாரு. அந்த ஜெபம் போய் பண்ண உடனே இம்மீடியட்லி வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பலப்படுத்தினான்னு சொல்லி கேட்கும் போது அந்த வார்த்தை எனக்கு என்ன பலப்படுத்துச்சு, பலப்படுத்துச்சு. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். புரியுதா நான் சொன்னது? மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்றாருனாக்கா, நீங்களும் நானும் கண்டிப்பா உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு காரியத்துல நீங்க வெற்றியை பார்க்காம இருக்கிறீங்கனாக்கா, ஒரு காரியத்துல நீங்க உங்களால ஜெயிக்க முடியலையா, போராடிட்டு இருக்கிறீங்களா, வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெயிப்பீங்க. நான் 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 நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில அதிகாலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின நாட்கள் நிறைய நிறைய உண்டு. ஜெயிச்சிருக்கிறேன், ஜெயிக்காம இருந்ததில்ல. ஒவ்வொரு கட்டத்துல நான் ஜெயிப்பேன். அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னுடைய லைஃப்ல, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் என்னை ஊக்கத்தோடு ஜெபிக்க உதவி செய்வார், கண்ணீரோடு ஜெபிக்க உதவி செய்வாரு, அந்த உற்சாகத்தோடு ஜெபிக்க உதவி. எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் பதில் தருவாரு, கர்த்தர் பதில் தராம இருக்க மாட்டார். நம்ம கேட்கிற விதம் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ தயவு செய்து இந்த 40 நாட்களில யார் எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கடைசியா ஒன்னே நான் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது அப்கோர்ஸ் 23வது அதிகாரத்துல 20வது லூக்கா 23ல 12வது வசனத்துல ஒரு அழகான வசனம் இருந்துச்சு. 23வது அதிகாரம். ஓகே, அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, முன்னே ஒருவர் வருகிறார், பகைவரா இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்களாம். இந்த வசனத்தை நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அன்னைக்கு பிலாத்தும் ஏரோதும் விரோதிகளா இருந்தாங்க. ஆனா இந்த வசனத்துல நான் பார்த்தேன், அவங்க சிநேகிதர் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து பிரிக்க வரல, சேர்க்கதான் வந்திருக்கிறாரு. நம்மள ஒன்று சேர்க்கதான் வருவாரு. சோ நீங்க உங்க விரோதிகளை பார்த்தா கூட விரோதியா மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க. அவங்கள பார்த்து ஹலோ சொல்லுங்க, அவங்கள பார்த்தா பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் இதை நிறைய செய்வேன். என்னை பார்த்து யாருன்னா கோச்சிக்கிட்டு ஏதாவது போயிட்டாங்கனாக்கா, எங்கன்னா பார்த்துட்டேன், அவங்கள எங்கேயோ மால்ல பார்த்துட்டேன், கடையில பார்த்துட்டாக்கா, கண்டிப்பா எதிர்க்க போய் பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவேன். செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? செஞ்சு பார்க்கலாம்.